எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 12 வாரம் இருந்தா போதும் இப்படி சிறப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா உங்க வெயிட் லாஸ் பயணத்தை கொண்டு போகலாம் அப்படிங்கிற பிளான் தான் பார்த்துட்டே இருக்கும். இது முற்றிலும் இலவசமான பிளான். இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் ஃபர்ஸ்ட் இந்த பிளான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம போன வாரம் எப்படி உங்க மேலே நம்பிக்கை வைக்கிறது மட்டும் இல்லாம நீங்கள் அடைய விரும்பும் அந்த குறிக்கோளை எப்படி அழகா உங்க கண்ணாடி கொண்டு வந்து நிறுத்துறது அண்ட் உங்களோட விஷன் ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும் மறக்காம பாருங்க, அப்பதான் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். இந்த வீடியோல ஒரு சிறப்பான விஷயம் பேச போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட கோச்சிங் ப்ரோக்ராம்ல 500க்கும் மேற்பட்டவர்களை கோச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கோச்சிங் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் 25 பேர் மட்டும் மிக சிறந்த வெற்றியாளர்களா வந்திருக்காங்க. வெயிட் லாஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா முறையா லூஸ் பண்றது மட்டும் இல்லாம ஹெல்த்தியா லூஸ் பண்றது மட்டும் இல்லாம அது இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட அப்பப்ப நான் கான்டாக்ட் பண்ணி கேட்கும்போது உங்க வெயிட் லாஸ் நீங்க முடிச்சீங்களே, உங்க பயணம் இப்போ எப்படி இருக்குன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்கள டேட்டால அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி கோச்சிங் கொடுக்கும்போது இவங்களுக்கு மட்டும் எப்படி சிறந்த வெற்றிகள் கிடைச்சது, எப்படி ஸ்ட்ராங் அண்ட் சக்சஸ்ஃபுல்லா இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப தெளிவா பட்டது. அதை பத்தி தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கலாம், ஒரு காஃபியோ டீயோ இல்ல வாட்டரோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. சூப்பரா நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். தமிழ் பெண் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். என் பேர் நீலா தியாகராஜன். நியூட்ரிஷன் பயோகெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். 45 kg வெயிட் லாஸ் நான் பண்ணதோட மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான வியூவர்ஸ் மற்றும் என் கோச்சிங் ப்ரோக்ராம் மூலமாக 500க்கும் மேற்பட்ட கிளையண்ட்ஸோட வெயிட் லாஸ் பயணத்துக்கு நான் மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கேன். ஸோ இந்த சேனலில் உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே வெயிட் லாஸ் பற்றின விஷயந்தான். ஒரு சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ண வெயிட் லாஸ்க்கு நினச்சா அது இந்த சேனலாக இருக்கும். வெயிட் லாஸ் பயணத்தை எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து முடிவு வரைக்கும் எப்படி கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேனலில் கிடைக்கும். ஸோ இந்த 25 பேருக்கு சிறப்பாக வெற்றி கிடைச்சது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அவங்க என்ன வித்தியாசமாக பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. நான் ஒரு பயணத்துக்குள்ளே போகும்போது மென்டலாக மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையில் அதற்கான நேரத்தை நான் ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் மைண்டட்னஸோடு நான் இங்கே இந்த ப்ரோக்ராம்குள்ளே வரப்போகிறேன், அங்கே கற்றுக்க போகிறேன், கற்றுந்த விஷயத்தை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன், அதுக்கான நேரம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. என்னோட வாழ்க்கை 96 kg இருந்தபோது எப்படி இருந்ததுங்கிற ஒரு எக்ஸாம்பிள் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அப்போ தான் ரெடினஸ்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய நாட்கள் ஆரம்பிக்கும் போது எழுந்துப்பேன், சமையல் பண்ணுவேன், குழந்தைங்களை ரெடி பண்ணுவேன், நான் ரெடி ஆவேன். நடுவில் ஒரு 5-10 minutes அந்த எலக்ட்ரிக்கலுங்கிற ஒரு விஷயம் அங்கே இருக்கும். அதனால ஐயோ காசு செலவு பண்ணிட்டேனே அப்படின்னு ஒரு கில்ட்டி ஃபீலிங்கில் போயிட்டு டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் எலக்ட்ரிக்கலை மிச்சிட்டு அப்படியே டக்குன்னு ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போகிறது. திருப்பி ஈவினிங் வரும்போதே வெளியில் என்னென்ன வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணிகிட்டே வந்து ஜங்க் ஃபுட் என்னத்தையாவது வாங்கிட்டு வருது, இல்லை தோசை மாவு வாங்கிட்டு வருது. வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட்டுட்டு திருப்பி வேலைதான் உலகம், வேலைதான் எல்லாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு வேலை அப்படிங்கிற விஷயத்திலேயே என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக போச்சு. டோனி ராபின்ஸ் அவர்கள் சொல்லுவது போல, வேர் த ஃபோக்கஸ் கோஸ் இஸ் வேர் த எனர்ஜி ஃப்ளோஸ். ஸோ என்னோட வாழ்க்கையில் வேலை தான் எல்லாமே, இதுதான் குடும்பத்தை காப்பாற்றும் அப்படிங்கிறதுனால அதுலேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். நீங்கள் ஹோம் மேக்கராக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து நான் பிறந்ததே வந்து ஹோம் மேக்கராக இருக்கிறதுனால எல்லா வேலைகளையும் செய்யணும், எல்லாரையும் பார்த்து நம்ம வந்து அவங்களுக்கு வேணுங்கிறத செய்யணும். அப்படிங்கும்போது நம்மளை பார்த்துக்கிற ஒரு விஷயத்த நம்ம கோட்டை விட்டோம். பார்த்துக்கிறதுனா என்னென்னா நமக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு விஷயங்கிறது நம்ம பண்ணுறதே கிடையாது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வாழ்க்கையை நான் மாற்ற வேண்டும். கொஞ்சமாவது எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணும் நினைக்கிறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் கேலண்டரில் போய் டைம் பிளாக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும். ரொம்ப 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 முக்கியம். இந்த ப்ரோக்ராம்குள்ளே வரதா இருந்தாலும் எந்த விஷயத்தை வாழ்க்கையில் புதுசாக நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் இது ரொம்ப முக்கியம். இது வந்து முன்னாடி உங்களுக்கு தேவைப்படாமல் இருந்திருக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். ஏன்னாக்க நம்ம குழந்தைலேருந்தே வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டுங்கிற ஒரு சிஸ்டம் நம்ம கிடச்சிருக்கு இல்லையா. எல்கேஜிலேருந்து சரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னா உங்கள் அம்மா பின்னாடியே வருவாங்க, இல்லை அப்பா பின்னாடியே வந்து பார்ப்பாங்க நம்ம குழந்தைக்கு வந்து புரிப்படுறதா எல்லாம் அப்படின்ட்டு. காலேஜ் நீங்கள் போக ஆரம்பிக்கும் போதும் அதே தான். ஹாஸ்டல் நீங்கள் தங்கும் போதும் ஃபஸ்ட்டு ஹாஸ்டலில் வந்து பார்ப்பாங்க, சாப்பாடு கரெக்டாக இருக்கா, குழந்தை தங்குறதுக்கு இடம் கரெக்டாக இருக்கா. அப்பவும் நீங்கள் குழந்தை தான் அவங்களுக்கு இல்லையா. தங்குறதுக்கு எல்லாம் வசதியாக இருக்கா, சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்காங்களா, சுற்று வட்டாரம் எல்லாம் சரியாக இருக்கா, சேஃபாக இருக்கா பார்த்துட்டு ஆமாம்மா இங்கெல்லாம் நல்லா இருக்குமா, நல்லா படிமா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இதே நீங்கள் வேலைக்கு அப்படின்னு வரும்போது இப்போது உங்கள் ஒரு வில்லேஜ்லேயோ இல்லை ஒரு டவுன்ஷிப்லேயோ இருக்கீங்க, ஒரு சிட்டியில் வேலை கிடச்சிருக்கும் போதும் அங்கே வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் ரூம் எடுத்து தங்குனீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சரியாக இருக்காங்களா, சுற்று வட்டாரம் சேஃபாக இருக்கா,
சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கிறதா வேலைக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் வசதியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் போவாங்க. இதே வந்து நீங்கள் கல்யாணம் ஆகிட்டு போகும்போதும் கூட வந்து பார்ப்பாங்க. நீங்கள் மாமியார் வீட்டுக்கு போனீங்கன்னா மாமியாரோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு விட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் தனி கொடுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் போகும்போது அங்கேயும் வந்து நீங்கள் செட்டில் ஆகிற வரைக்கும் இந்த புது வாழ்க்கைக்கு உங்களை தயார்படுத்தி கொள்வதற்கு டைம் நீங்கள் எடுத்துக்கிற வரைக்கும் கூட இருந்து எல்லாம் பார்த்து செஞ்சுட்டு தானே போவாங்க. மாமியார் இருந்தாங்கன்னா மாமியார் சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா, எல்லா விஷயமும் உங்களுக்கு அந்த புது வீட்டுக்குள்ள என்னென்ன கல்ச்சர் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் உங்களை பழகிற வரைக்கும் கூட மாட அவங்களும் செய்வாங்க இல்லையா எல்லா வேலையும். அண்ட் குழந்தை அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது மசக்கை அப்படிங்கும்போது அகெயின் ஓடி வருவாங்க. நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா உங்கள் அம்மாவோ அப்பாவோ ஏதோ ஒரு ஃபேமிலி மெம்பர் அக்கா தங்கை யாராக இருந்தாலும் ஓடி வந்து ஹெல்ப்புங்க ஒரு விஷயம் கொடுப்பாங்க இல்லையா. புதுசாக மயக்கம் வருது, சுருண்டு படுத்துக்கிறாங்க, அவளை சாப்பிட முடியல, அவளை பார்த்துக்கணும் அப்படின்னு வராங்க இல்லையா. சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கிறதாங்க. குழந்தை பிறப்பு அப்படின்னு வரும்போதும் வந்து எதர் நீங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறீங்க இல்லை அம்மா வந்து உங்களுக்கு இந்த சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்து நீங்கள் ஸ்டெபிளைஸ் ஆக வரைக்கும் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழந்தையாகட்டும் 2 குழந்தையாகட்டும் எல்லாம் முடிச்சிட்டோமா, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், குழந்தை பெறுவதற்கும் நான் ஹெல்ப் பண்ணிவிட்டு இனிமேல் நீ ஆச்சு உன் ஃபேமிலி ஆச்சுன்ட்டு அப்புறம் தான் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து வந்து அவங்களை வந்து மூவ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் மேனேஜ் பண்ணி இந்த குழந்தைய வளர்க்குறீங்க. அங்கேயும் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை டிவைட் பண்ணி ஷேர் பண்ணி கொண்டு போகிறீங்க இல்லையா. ஆனால் நீங்கள் ஹோம் மேக்கராக இருந்தால் ப்ராப்ளி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்கள் தலையில் இருக்குது. இல்லை நீங்கள் ஒர்க்கிங் விமனாக இருந்தால் நீங்களே நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறீங்க. ஆஃபீஸ்க்கும் போய் எல்லாம் பண்ணணும், வீட்டுக்கும் பண்ணணும். அப்படிங்கும்போது இந்த ஸ்டேஜில் வெயிட் லாஸ் அப்படின்னு வரும்போது இது ஒரு புது பயணம், புது ரெஸ்பான்சிபிலிட்டி, புது ஃபேஸ் இன் யுவர் லைஃப். அப்படிங்கும்போது சப்போர்ட்டுக்கு யார் வராங்க? அம்மா கால் பண்ணி அம்மா நான் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன், கொஞ்சம் வீட்டுக்கு வந்து எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்கன்னா தான் கிடைக்கும். மகளே இவ்வளோ நாள் உன்னை சப்போர்ட் பண்ணியாச்சு, இனிமேல் நீ வெயிட் லாஸ் பண்ணுறியோ நீ வெயிட் கெயின் பண்ணுறியோ நீ ஆச்சு உன் ஃபேமிலி ஆச்சு அப்படிம்பாங்க. ஹஸ்பண்ட் கேட்டினா அம்மம்மா சாமி இந்த வேலைக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது, என்னமோ நீ பண்ணிக்கோ, என்ன தொல்லை பண்ணாதான் அவங்க ஓடிடுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் உங்களை ஹெல்ப் பண்ணிக்கணும், யாரும் வந்து உங்களை ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இன்னமுமே வந்து நீங்கள் தமிழ் பெண் சேனலில் வந்து ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படிங்கும்போது நான் சொல்லிக்கொள்கிற ஒரே விஷயம், உங்களை நீங்கள் தான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நாலேஜ் உலகம் முழுவதும் உங்களுக்கு கொட்டி கிடக்கு. அங்கேருந்து நீங்கள் முத்துக்களை எடுத்து அந்த மாலையாக நீங்கள் கோத்துக்கணும் ஃபஸ்ட்டு. அண்ட் அதுக்கும் மேலே ஒரு ஸ்டெப் போயிட்டு என்னோடய கோச்சிங் ப்ரோக்ராமில் இருக்க நிறையா பேர் அவங்க வெயிட் லாஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த நாலேஜுங்கிற முத்துக்களை எடுத்து அழகாக தான் மட்டும் மாலையாக கோத்துக்காமல் அடுத்தவங்களுக்கும் முத்து மாலை அணிவித்து அழகு பார்க்கிறார்கள். அந்த அளவு நீங்கள் போனாலும் சரி, யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஹெல்பிங் யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும், யாரும் வந்து உதவி பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம், என் வாழ்க்கையில் இவ்வளோ பிஸியாக ஹெக்டிக்காக போயிட்டு இருக்கும்போது இது எதுவுமே சரியா இல்லை, சிஸ்டம் சரியில்லை, வெயிட் லாஸுங்கிற சிஸ்டம் இங்கே சரியாக ஒர்க் ஆகும்போது நான் புது சிஸ்டம் கிரியேட் பண்ணிக்கணும்னா அதுக்காக நான் டைம் பிளாக் பண்ணிக்கணும். பிளான் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் டைமும் அதுக்காக ஒதுக்கிக்கும். நான் வந்து ஒரு 10 நிமிஷமாவது எடுத்து ஹெல்த்தியாக என்ன பண்ணிக்க போகிறேன், இல்லை இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபேமிலிக்கு நான் ஹெல்த்தியாக எப்படி சமையல் பண்ண முடியும், எந்த டயத்துக்கு நான் சமையல் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோடய லைஃப் ஸ்டைல் நான் அப்படி தான் மாற்றிக்கிட்டேன். எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து என்னோட மென்டல் ஹெல்த்துக்கும் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் ஒர்க் அவுட்டுங்கிறது ரொம்ப முக்கியங்கிறதுனால ஒரு கார்டியோ மூலமாக தான் ஆரம்பிக்கிறது. என்னோட நாட்களை ஒரு 1 to 1.5 hours கார்டியோ பண்ணுவேன். சீக்கிரமே எழுந்துருவேன். 4:45 5 மணிக்குள்ளே எழுந்து ஒரு 1 to 1.5 hour எல்லாரும் ஏந்துக்க முன்னாடியே அந்த மார்னிங்கை கேப்சர் பண்ணி வின் பண்ண சந்தோஷம். அந்த 1-1.5 மணி நேரம் கார்டியோ பண்ணும்போது என் மைண்ட் வந்து அன்னைக்கான பிளானிங்கை வேகமாக பண்ண ஆரம்பிக்கும். இன்றைக்கி இந்த விஷயங்கள் ஒர்க்கில் முடிச்சாகணும், என் பர்சனல் லைஃப்பில் இந்த விஷயங்கள் முடிச்சாகணும், பிளான் பண்ணுறதாகட்டும், எக்ஸசைஸுக்காகட்டும், இல்லை மென்டல் ஹெல்த்துக்காகட்டும், எல்லாத்துக்கும் இந்த மார்னிங் சமயம் ரொம்ப வில் பவர் ஹையாக இருக்கிற சமயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி எக்ஸசைஸுன்னு ஒரு டைம் நீங்கள் ஒதுக்கி பிளாக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது முடித்த உடனே குழந்தைய ரெடி பண்ணி ஸ்கூலில் விட்டதுக்கப்புறம் சமையல் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த குழந்தைய ரெடி பண்ணி ஸ்கூலில் விட்றதுக்கு அகெயின்ஸ்ட் ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹஸ்பண்ட் வந்து ட்ராப் பண்ணுவாங்க, நான் லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி ரெடியாக வைப்பேன். நீங்களும் ப்ராப்ளம் தான் பண்ணுவீங்க. அப்புறம் இம்மீடியட்டாக வேலைக்குங்கிற விஷயத்த உட்காந்துக்க மாட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு தெரியும் பசிங்கிற ஒரு விஷயம் வந்தால் என் மைண்டு பத்தும் மறந்து போகுங்கிற மாதிரி என் மைண்ட் வந்து எங்கே எல்லாமே போயிடும். அதனால சாப்பாடு ரெடியாக ஃபஸ்ட்டு டேபிளில் வச்சுட்டு தான் நான் வந்து கம்ப்யூட்டர் லாகின் பண்ண போகிறேன். அப்படின்ட்டு சமையலில் ஹெல்த்தியாக என்ன பண்ணலாம், ஃபேமிலிக்கு ஹெல்த்தியாக எனக்கு என்ன பண்ணலாம், 1-2 டிஷ்ஷாக இருந்தாலும் அதை பண்ணி முதல்ல முடிச்சுட்டு தான் உட்காரது. வேலை முடிச்சதுக்கப்புறம் அகெயின் சாப்பிட்றதுக்கு டைம் பிளாக் பண்ணிவிடுவேன். அந்த சமயத்தில் ஒர்க் பண்ணிகிட்டே சாப்பிட்றதுங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. ஆப்வியஸாக
இந்த சமயம் 30 to 45 minutes இந்த உணவு கிடைச்சதுக்கு நான் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கேன்னு நினச்சி தேங்க்ஃபுல்லாக ஒரு 5 நிமிஷமாவது அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரி உங்களுக்கு டிவி பார்க்கணுனாலும் பார்த்துக்கோங்க. வந்து சும்மா அன்ரியலிஸ்டிக் நான் சொல்ல மாட்டேன் டிவி பார்க்காமலாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு 5-10 நிமிஷம் தனிமையில் அந்த தேவையான சிந்தனையெல்லாம் நான் வந்து செய்து முடிச்சதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக டிவியை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறது முற்றிலும் தவறு. ஸோ யூ ஸ்பெண்ட் டைம் ஃபார் யோர் செல்ஃப். நியூட்ரிஷனுக்காகட்டும், ஒர்க் அவுட்டுக்காகட்டும், சாப்பிடுவதுக்காகட்டும், மெதுவாக சூப் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுக்காகட்டும் டைம் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் கேட் திருப்பி வரும்போது சில நாட்கள் வந்து வெறும் கார்டியோ மட்டும் போகாது, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் வேணுங்கிறதுனால ஒரு 10-15 நிமிஷம் ஏதாவது ஒரு பார்ட் ஆஃப் த பாடியை ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அது சில நாட்கள் யோகாவாக இருக்கலாம், சில நாள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்காக இருக்கலாம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அகெயின் ஈவினிங் வந்து நான் பண்ணுற டின்னர் மார்னிங் பண்ணுறதே வந்து ஈவினிங்கும் வச்சுக்க முடியுமா அப்படிங்கிறதா மோஸ்ட்லி பார்க்குறது. திருப்பி போய் கிச்சன் நின்று சமையல் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ ஈவினிங்கும் சீக்கிரம் குழந்தைய வந்து ரெடி பண்ணிவிட்டு டின்னர்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்குள்ளே யூ ஹாவ் டு கோ டு பெட். அப்படி இருக்கும்போது தான் ஒரு 4:45-5 மணிக்கு ஏந்திக்க முடியும். எனக்கு நான் லேட்டாக போனேன் 10-10:30 மணிக்கு போனால் என்னால் ஏந்திக்க முடியாது 5 மணிக்கு. அதனால எனக்கு சீக்கிரம் போகணும். 9 மணிக்குள்ளே பெட்டுக்கு போகணுன்னா அந்த 9 மணிக்குள்ளே என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் முடிச்சாகணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி டக்குன்னு போய் ஹெல்த்தி ஃபேமிலியில் போய் என்னோட உணவுகளை வந்து நான் ட்ராக் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த டே என் ப்ரோக்ராமில் இருக்கிறவங்களுக்கு டெய்லி செக்இன் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறது. என்ன பண்ணியிருக்கீங்க, ஒர்க் அவுட் என்ன பண்ணீங்க, எக்ஸசைஸ் என்ன பண்ணீங்க, எக்ஸசைஸ் என்ன பண்ணீங்க, டயட் என்ன ஃபாலோ பண்ணீங்க, பிக்சர்ஸ் எடுத்து இல்லை இல்லை உங்களோட கேலரிஸ் ஆகட்டும், பிக்சர்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் எடுத்து உங்களோட ஒர்க் அவுட் இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இட் மேக்ஸ் யூ அக்கௌண்டபிள் அப்படிங்கிறது. இது ஒரு பழக்க வழக்கமாக வர வரைக்கும் தான் இது தேவை. அதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்லி பிகம்ஸ் அ செகண்ட் நேச்சர் டு யூ, ரைட்? ஸோ அதுக்காக நியூட்ரிஷனுக்காகட்டும், ஒர்க் அவுட்டுக்காகட்டும், நான் கரெக்டாக பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்னு டெய்லி சிந்திக்கிற அந்த தருணமும் செக்இன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் ரொம்ப முக்கியம். இது 3க்கும் நீங்கள் என்னென்ன டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கிறது நீங்கள் வெயிட் லாஸ் பயணத்தில் பிளான் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். பிகாஸ் இஃப் யூ ஆர் நாட் பிளானிங், இஃப் யூ ஃபெயிலிங் டு பிளான், யூ ஆர் டெஃபினெட்லி பிளானிங் டு ஃபெயில். கரெக்டாக? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் பிளான் பண்ணுறதுங்கிறது. ஸோ இந்த ப்ரோக்ராம்குள்ளே வந்தவங்க எல்லாருமே வந்து அது முதல்ல கிளியராக வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு வந்தாங்க. நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக உங்கள் டே ஃபுல்லாக ஹேக்டிக்காக இருக்குது, பேக்டாக இருக்குது அப்படிங்கும்போது 2 விஷயம் நீங்கள் பண்ணலாம். தேவையில்லாத விஷயங்களை எலிமினேட் பண்ணிடலாம் உங்களோட வாழ்க்கையில். இது நான் பண்ணுறேன் இந்த வேலை, இது வந்து முக்கியமாக இந்த சமயத்தில் இது முக்கியமானு கேட்டு முக்கியம் இல்லைன்னா அது கொஞ்சம் தள்ளி போடலாம் அந்த வேலையை. இன்னொன்று டெலிகேட் பண்ணலாம். வந்து சரி உங்களுக்கு வந்து வீட்டு வேலைகள் வந்து அதுலேயும் டைம் நிறையா ஸ்பெண்ட் ஆகலாம், ஒரு ஹெல்ப்பர் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா, சில வேலைகளை எடுத்துக்க முடியுமா, ஸோ தட் யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் வெயிட் லாஸ் அப்படிங்கிற மாதிரி. இல்லை ஹெல்ப்பர்லாம் என்னால் முடியாது, அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு 10-15 நிமிஷம் ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் எடுத்துக்க முடியுமா, ஸோ தட் ஐ கேன் ஃபோக்கஸ் ஆன் மை வெயிட் லாஸ் அப்படின்ட்டு உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அவங்களோட ஷேர் பண்ணும்போது, இல்லை குழந்தைங்க கிட்ட கூடயும் நீங்கள் வந்து டெலிகேட் பண்ணலாம். 7 இயர்ஸ் என்னோட 7 இயர்ஸ்க்கு வந்து அவள் வேலையை அவள் பார்த்துக்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்குற மாதிரி, என்னோட ஓல்டர் டாக்டருக்கு வந்து நான் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் லாண்ட்ரி துணி கொஞ்சம் மடிச்சு கொடு, இல்லை 2 பாத்திரம் கிடந்தா தேய்ச்சி கொடு அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரைனிங் ஆரம்பித்தேன். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி டெலிகேட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஃப்ரீ ஆகுது. அந்த டைத்தை நீங்கள் உங்கள் வெயிட் லாஸுக்காகட்டும் இல்லை எந்த விஷயத்தில் வந்து நீங்கள் இன்னும் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுமோ அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ வெற்றியாளர்கள் சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட் என்ன ஆரம்பிச்சோன்னா ஒரு 12 வீக் ஸ்ட்ரக்சர்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு பிளான் வேணும் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருந்தோம். அந்த பிளானை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணால் மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முதல்ல நம்பிக்கை வைக்கிறோம். நம்பிக்கை நிறையா தடவை நம்ம மேலே வச்சு நமக்கு போன நம்பிக்கை எப்படி திருப்பி கொண்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆரம்பிக்கிற என் பயணத்துக்கு முடிவு என்ன, இந்த டெஸ்டினேஷன் என்னங்கிற பிக்சர் அழகாக எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் சிந்தனை மட்டும் செய்யாமல் செயலில் இறங்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ரெடியாக இருக்கணும். மென்டலாக ரெடியாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலி ஐ காட் டு பிளாக் மை டைம் பிளாக்கிங் பண்ணி இந்த நேரம் இந்த விஷயத்தை நான் ஃபோக்கஸ் பண்ணணும். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், என் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்காக எனக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். எனக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஹெல்த்தி ஆகிறதோட மட்டும் இல்லாமல் என் ஃபேமிலியே ஹெல்த்தியாக, அதுக்கப்புறம் ஒரு கம்யூனிட்டியே ஹெல்த்தியாக மாற்றக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது. நீங்கள் நம்பி உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது செல்ஃபிஷ்னஸ் கிடையாது. இட் இஸ் செல்ஃப் லவ், இஸ் நெவர் செல்ஃபிஷ். ஓகே, ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக மாற்றங்கள் உணவுலே ஆகட்டும், ஒர்க் அவுட் ஆகட்டும், நீங்கள் கொண்டு வந்து அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும்.
கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்கேல் மட்டும் மேலே ஏறி நிற்கக்கூடாது. அதுதான் அடுத்த வீடியோவில் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஒரு விஷயத்தை கன்சிஸ்டன்சி ஒரு நீங்கள் பண்ணணும். ஐ வாண்ட் டு பி கன்சிஸ்டன்ட் இன் சம்திங் அப்படிங்கும்போது ஸ்கேல் இஸ் ஜஸ்ட் நாட் கோயிங் டு மோட்டிவேட் யூ. வேறு என்ன விஷயங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணும், எப்படி இந்த பயணத்தை நான் தொடர்ந்து கொண்டு போகுது. இந்த பயணம் வந்து ஒரு மேரத்தான் எனக்கு தெரியும். ஆனால் இந்த ஸ்கேல் மேலே ஏறி நிற்கும் போதெல்லாம் மனசு வேதனைப்படுகிறது, ஒரு ரிசல்ட்டும் தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டுனா நீங்கள் அங்கே வைக்கிற விஷயம் ஸ்கேலே அளவுகோலாக வைப்பது தான் முக்கியமான தவறு. அதுக்கு பதிலாக வேறு என்னென்ன அளவுகோல் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன, ஃபஸ்ட்டு இந்த பிளானை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, உங்களோட விஷன் ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. உங்கள் கேலண்டரில் போய்ட்டு கூகுள் கேலண்டர் முற்றிலும் இலவசம். ஸோ உங்கள் கூகுள் கேலண்டரை போயிட்டு இந்த டைம் இஸ் ஃபார் குக்கிங், ஃபார் மை செல்ஃப், ஹெல்த்தி குக்கிங், ஈட்டிங். அரை மணி நேரம் கண்டிப்பாக நான் வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் சாப்பிட போகிறேன். ஒரு நாளைக்கு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நான் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் வாக்கிங்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். கொஞ்சமாக என்னோடய பாடி நல்லா சூப்பராக ட்ரெயின் பண்ணிக்க போகிறேன். ஹெல்த்தியாக இருக்கணும்னா, ஃபிட்டாக இருக்கணும்னா கொஞ்சமாவது இந்த ஒர்க் அவுட்டுங்கிறது வாக்கிங்கோட சேர்த்து ஏதாவது பண்ணும். அப்படிங்கும்போது அதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் எப்படி நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. நீங்கள் இந்த விஷயத்துல எல்லாம் அழகாக நீங்கள் கொண்டு போகும்போது ஒர்க்லேயே ஆகட்டும், வீட்டில் பண்ணுற வேலைகளாகட்டும், உங்கள் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும், எஃபிஷியண்ட்டாக பண்ணுவீங்க. ஏன்னாக்கா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்துட்டுருக்கு, எனர்ஜி வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் எவ்ரி திங் இஸ் வெரி டைரக்ட்லி ரிலேட்டட். ஸோ அதனால் உங்களுக்காக, உங்கள் ஹெல்த்துக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட், இட்ஸ் நாட் அ வேஸ்ட். அங்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைமை வேறு எங்கேயோ நீங்கள் பிடிக்க போகிறீங்க. ஸோ அப்படி தான் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் ஆகிருக்கு. எனக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிப்பாங்க, உடம்புல எனர்ஜி ஏற கொழுப்பு குறைய எனர்ஜி ஏற அண்ட் கான்ஃபிடென்ஸ் ஏற உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மே மந்த் வந்து கோச்சிங் தேவைப்பட்டதுன்னா ஃபியூ ஸ்பாட்ஸ் ஆர் ஓப்பன். ஸோ இமெயில் அனுப்புங்க. அப்புறம் நீங்களும் நானும் ஒரு குவிக் ஒரு 15 மினிட் ஃப்ரீ கான்வர்சேஷனில் இறங்கலாம். அதில் உங்களை என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு முடிஞ்சதுன்னா ஐ வுட் லவ் ஃபார் யூ டு பி அ பார்ட் ஆஃப் த கோச்சிங் ப்ரோக்ராம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு யாராவதோட வாழ்க்கையில் நீங்கள் ஒளி ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்பினீங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். இது வரைக்கும் என் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணும்போது தான் நான் வீடியோஸ் போட்டு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான வீடியோவில் சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடைய மனமும் ஆரோக்கியமாகவே இருக்கேன். வாழ்த்துக்கள். சீக்கிரம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.